குழந்தைகளை நற்குணங்களுடன் வளர்க்க சில வழிகள். அன்பும் பாராட்டும். குழந்தைகள் செய்த சிறு விஷயங்களையும் பாராட்டுங்கள். அவர்களுக்கு அன்பு உணர்ச்சி தேவை. ஒழுக்கம் மற்றும் மரியாதை. நற்பண்புகள், மரியாதை பேசுவது, பிறரை மதிப்பது ஆகியவற்றை எடுத்துக்காட்டாக கற்றுத்தாருங்கள். மென்மையான கட்டுப்பாடு, அடிக்கோடுகளில்லாமல் நேசத்துடன் ஒழுங்கு வைக்கவும். அவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். வேலை பளுவுக்கிடையிலும் தினசரி நேரம் ஒதுக்கி அவர்களுடன் பேசுங்கள், விளையாடுங்கள். நல்ல பழக்கங்கள் உருவாக்குங்கள். உணவு, தூக்கம், வாசிப்பு, தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவற்றில் கட்டுப்பாடு கற்றுத்தருங்கள். வெற்றிக்கு முயற்சிக்கு மதிப்பு கொடுங்கள். தோல்வியை ஆறுதல் சொல்லி சமாளிக்கவும், முயற்சியை ஊக்கப்படுத்தவும். பதிலளிக்க உரிமை. ஏன், எப்படி எனும் கேள்விகளை திருப்பிக் கேட்க அனுமதியுங்கள். மதிப்பீடு இல்லாமல் கேளுங்கள். அவர்கள் உணர்வுகளை விமர்சிக்காமல் கேட்பது நம்பிக்கையை வளர்க்கும். முக்கியம், நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ குழந்தைகளும் அதை காப்பி எடுத்துக்காட்டாக இருங்கள். குழந்தை பாதுகாப்பாக இருக்க பெற்றோர்கள் செய்ய வேண்டியவை. கட்டுப்பாடான பயன்பாடு. தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் செல்போன் பயன்பாட்டை அனுமதிக்கவும். உதாரணம் 30 முதல் 60 வரை நிமிடங்கள். பெற்றோருக்கான பேரண்டல் கண்ட்ரோல் செயலிகள். கூகுள் ஃபேமிலி லிங்க், கிட்ஸ் பிளேஸ், குஸ்டோடியோ போன்ற செயலிகள் மூலம் குழந்தையின் போன் டேப்லெட் பயன்பாட்டை கண்காணிக்கலாம். யூடியூப் சோஷியல் மீடியா சுருக்கம். யூடியூப் கிட்ஸ் குழந்தைகளுக்கேற்ற செயலிகளை மட்டுமே பயன்படுத்த சொல்லவும். கேம்கள் மற்றும் செயலிகள் தேர்வு வயதுக்கு ஏற்ற கல்வியறிவு தரும் செயலிகளையே மட்டுமே நிறுவவும். இணையத்தில் பாதுகாப்பு. கல்வி. அனாமதேயர்களிடம் பேசக்கூடாது, தனிப்பட்ட தகவல் பகிரக்கூடாது என தெளிவாக சொல்லிக் கொடுக்கவும். அரைத்துறை கண்காணிப்பு. குழந்தைகள் செல்போன் பயன்படுத்தும் போது அருகில் இருப்பது நல்லது. இரவு நேரங்களில் போன் இல்லாமல் உறங்கச் செய்யவும். தூக்கத்திற்கு முன் 1 மணி நேரத்திற்கு முன் போனை கீழே வைக்க சொல்லவும். ஷூட் மாதிரியாக நீங்கள் நடந்து கொள்ளவும். பெற்றோர் தொடர்ந்து போன் பயன்படுத்தினால் குழந்தைகளும் அதையே பின்பற்றுவார்கள்.